ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று 26/7/2024 ஆடி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. காலை 6 மணி 10 நிமிடம் வரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. திருமுருகன் வழிபாடு இன்று விசேஷமாக எல்லா ஆலயங்களிலும் நடத்தப்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். அந்த புத்திரபாகியம் இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல அருமையான முருகன் மாதிரி அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகிய தடை நீங்கும். செவ்வாயால் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும். சார் விரதம் இருக்குதா எப்படி சார்? ஒன்றும் கிடையாது சார். காலையில் அசிட்டு சாப்பிட்ருங்க, நைட்டு மட்டும் லேசாக ரொம்ப அரை வயிறுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. சில பேர் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே உப்பு இல்லாத பண்டங்கள் சாப்பிடுவாங்க. அதனால் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது தான் விரதத்தினுடைய மெயின் கான்செப்ட்டு. அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகன் வழிபாடு மிக நல்ல அருமையான வழிபாடாக அமையும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7 மணி 3 நிமிடம் 7:03 வரைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ரேவதி நட்சத்திரம். யோகம் சித்த அமிர்த யோகம். இது மாதிரி 2 யோகமாக வந்தால் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்க வரைக்கும் சித்த யோகம், ரேவதி நட்சத்திரம் வந்தவுடனே அமிர்த யோகம். அதனால சித்த அமிர்த யோகம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது சார். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரனோட சஞ்சாரம் 12ஆம் வீட்டில் இருக்குது. 12 சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குது சார். ரொம்பவும் மெனக்கிடாதீங்க, லேசாக முயற்சி பண்ணுங்கள். அது நடந்தால் நடக்கட்டும், நடக்கட்டா போட்டோம், அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் போகணும். பணமும் கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது நல்லது. ஏன்னா பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் இல்லைங்களா? அதனால் தன நஷ்டம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமுமே இதில் தான் இருக்குது, மேஷராசியில் தான் இருக்குது. முதன்மை ஸ்தானம் விரும்பக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி மேலதிகாரிகளால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் நடக்க போடுது. தூரதேசம், அதாவது வெளியிலேருந்து ஃபாரின்லேருந்தோ இல்லை வெளி மாநிலத்திலேருந்தோ ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி சேரப்போகிறது. பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 4 பாதமும் அதில் தான் இருக்குது. 1 2 3 ஃபுல்லாகவே இருக்குது. பின்னப்படாத நட்சத்திரம் மேஷராசியில் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு நல்ல சந்தோஷமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது வெளியில் போயிட்டு அவுட்டிங்கில் நல்ல கேளிக்கைகள் ஈடுபடக்கூடிய முக்கியமான நாளாக இன்றைக்கி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும். இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இவங்களுக்கு பயண வெற்றி, ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டூரோ அல்லது பர்சனல் டூரோ ஏதோ ஒன்று நீங்கள் பயணம் போனீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் வெற்றின்னு அவ்வளோ நல்லா சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையிறது. செய்தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி தன லாபம் அதிகமாக இருக்க போகுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகனோட நட்சத்திரம், இன்றைக்கி சஷ்டி திதின்னு சொன்னோம். அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அருமையான நாளாக அமையும். ரெண்டாவது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரர்கள்னு சொல்லுவாங்க. கோவம் கிடையாது அவங்களுக்கு. முருகரை மாதிரி கோவம் வந்தாலும் நியாயமான கோவமாக தான் அது அவங்களுக்கு அமையும். தன லாபம் இருக்க போகிறது. 70% நல்ல பலன்களை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாம். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 11 இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அபரிமிதமான லாபம் கிடைக்கும். என்ன செய்தொழில் வியாபாரம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எது பண்ணினீங்கனாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் தேடி வரப்போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, அது மூலிமா ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் இன்றைக்கி உங்கள் கைக்கு வரலாம். கிருத்திகை நட்சத்திரம் 2 3 4 பாதம் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னாக்கா, இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில் சாப்பிடக்கூடிய நாள் பார்த்து நல்ல தரமான உணவகமானு பார்த்து அதில் சாப்பிட்றது இன்றைக்கி உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை தவிர்க்கும். பெண்களால் அனுகூலம், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், சகோதர சகோதரர்கள் அவங்களால உங்களுக்கு நல்ல அனுகூலமான நல்ல பலன்களை இன்றைக்கி கிடைக்க போகிறது. ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். அது கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து வீட்டு மனைவி ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு வீண் சண்டை இன்றைக்கி உங்களை தேடி வரலாம். அதனால் நாம் என்ன பண்ணுற போகிறோம், பேசாமல் இருங்க சார் அப்படின்ற அட்வைஸ் தான் சொல்ல போகிறோம். எதிராளி ஏதாவது கத்துனா கூட காதிலே வாங்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீண் அலைச்சல், வீண் சண்டை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்க்கப்படுற ராசி நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1 2 பாதம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கும் இன்றைக்கி எதிரிகளால் தொல்லை இருக்கலாம். அதனால் பகைவர் தொல்லை இருக்கலாம், வீண் சச்சரவு வரலாம். அதுமே ஆனால் இவங்க இன்றைக்கி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்.
ஸோ ஓவராலாக முதல்ல சொல்லும்போது ரிஷபராசிக்கு சந்திரனோட சஞ்சார பலனை சொல்லிட்டேன். ஆனால் நட்சத்திர பலனை தனித்தனி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 3மே 3 விதமான பலன்களா வருது. கிருத்திகை வந்து சூரியனோடது, ரோகிணி வந்து சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். இப்படி 3 நட்சத்திரம் வேற வேற கலவையில இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு வந்து ரிஷபராசின்னு பேர். அப்ப ரிஷபராசி பலனுக்கு இந்த மாரி தனித்தனியே சொல்லும்போது அவங்களுக்கு அதுக்கு கேட்டு நீங்க நடந்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு 60% நல்ல பலன்களை நிச்சயமா சொல்ல முடியும். மிதுன ராசிக்கு சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுடைய செய்தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும். நீங்க வந்து புதுசு புதுசா ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இடம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, கீழ இருக்கிறதுக்கு மேல, மேல இருக்கிறதுக்கு கீழ, இந்த மாரி ஏதாவது ஷோ பண்றது, இந்த மாரியான ஒரு நல்ல அமைப்புள்ள நாள் இன்னைக்கு. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதம் உள்ள இவர்களுக்கு வந்து இன்னைக்கு மேலதிகாரிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது. அதனால மேலதிகாரி உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது இருந்தால் பேசாமல் இருப்பது, அவர்களை நேரடியாக பார்க்காம இருப்பது இன்னைக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, மேலதிகாரிகளால் தொல்லை வரக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதே சமயம் அதனாலேயோ என்னவோ தெரியல, சம்டைம்ஸ் எல்லாருக்கும் இவங்களுக்கு வெளியில சுற்றி வரக்கூடிய வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் வெளியில் சுற்றுவாங்க. அந்த மாதிரியான பலன்கள் இன்னைக்கு காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமுடை கொஞ்சம் இருக்கும் சார். ஆக்சுவலாக பார்த்தா பணமுடைங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த ராசியில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமாக நடந்துக்கூடியவங்க தான். ஆனாலும் பணமுடை ஏன் வருது அப்படின்னா, இன்றைக்கி கல்வி கடனாக இருக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான கடன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதனால இவங்க வந்து அடுத்தவங்களை போய் ஹெல்ப் கேட்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. அதனால் என்னால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க. அவங்க அந்த ப்ரெஸ்டீஜையே மறந்து அடுத்தவங்கள்ட்ட போய் ஹெல்ப்பு கேட்பாங்க. அவங்க செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது சார். அது வந்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பொறுத்தது. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் வந்து இந்த ராசியில் வந்துடுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமோகமான நல்ல நாள்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான நாள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ட்ரெஸ்ஸு சேரும், அந்த பொன் நகைகள் சேரும். அப்படி ஒரு அமோகமான நாள். மனதிற்கினிய நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒன்று படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவீங்களோ, அல்லது ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுவீங்களோ, உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. ஆக மொத்தம் 65% நற்பலன்களை மிதுன ராசிக்கு இன்றைக்கி சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு இன்றைக்கி வந்து 9ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 9ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த இது முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை காரியங்களும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக முடிய போகுது. 9ல் சந்திரன் வரும்போது எந்த ஒரு கிரகமும் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல அருமையான நல்ல பலன்களை தரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் பலப்படும். 3ஆம் நபர் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இன்னைக்கு வந்து பிரயாண வெற்றிகளை பார்க்கணும். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது பயணங்கள் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டு. இந்த வெற்றியை வந்து இவங்க ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்க. சுயதொழில் வியாபாரத்தில் ரொம்ப அருமையான நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. ரொம்ப நல்ல நாள். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதே சமயம் பூச நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதங்களும் இதிலே அடக்கம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருடர் பயம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பெரிய அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. அதில் வந்து திருட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருடர்கள் ஜாக்கிரதை, அதுதான் நாங்கள் சொல்லலாம். அது மன சஞ்சலங்கள் கொஞ்சம் வரும் சார். தேவையில்லாத சில ஒரு பிரச்சனைகள் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாக வந்து மன சஞ்சலத்தில் இருக்கலாம். அதுக்கு வந்து தெய்வீக வழிபாடு மூலயமாவோ அல்லது யோகா தியானம் மூலமாகவோ நீங்கள் அதுக்குண்டான வழிகளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் 4 பாதங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சித்தர்களுடைய அதிஷ்டானங்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அல்லது மகான்களை தரிசனம் பண்ணலாம். பெரியவான்னு சொல்லக்கூடிய காஞ்சி மடாதிபதிகள் அந்த மாதிரியான ஒரு நல்ல இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு உடல் வலிமை கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலிவு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம். அதுமாதிரி அது ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்க நீங்களாக போயிட்டு சொந்த மருத்துவம் எடுத்துக்கிறது அவ்வளோ அட்வைசபிளாக இருக்காது. ஏன்னா மருத்துவர்களை பார்த்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் நடக்கிறது நல்ல அருமையான நல்ல பலன்களை தரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து இப்போன்னு இல்லை, 1 வருஷமா இன்னும் 1.5 வருஷமா நடக்க போகிறது அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் மேலே நல்லபடியாக வர்றதுக்கு வலிமை குறையிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து
திருநள்ளாறு. ஆகவே திருநள்ளாறு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இன்னைக்கு உங்களுக்கு பலன்கள் வந்து ஒரு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். சிம்ம ராசிக்கு சார் 8ல சந்திரன், அஷ்டம சந்திரன் சொல்லுவோம். அந்த 8ல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு பேப்பரிங்ல இருக்கும் சார். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா முடிவு எடுக்க முடியாது. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்காதீங்க. அமைதியா விட்டுருங்க. யாராவது ஏதாவது வம்புக்கு இழுத்தா கூட, சரிப்பா ஓகே, ஓகே அப்படின்ற மாரி நீங்க போயிறது உங்களுக்கு சேஃப். சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரங்க. அதனால எடுத்த உடனே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அஷ்டம சனி, அஷ்டம அர்த்தாஷ்டம சனி அது இது மாரியான ஒரு அந்த பொசிஷன் சரியில்லைன்னு வச்சுக்கங்க சார். கிரகங்களுடைய பொசிஷன் சரியில்ல. அதுக்கு தகுந்த மாரி நம்ம போயிரணும். இவங்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம், சந்திராஷ்டமத்தினுடைய வீரியம் குறையறதுக்கு அம்பிகை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான அம்மன், காஞ்சிபுரம், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அந்த மாரி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய மகர நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டும் நல்லா பாராட்ட போறாங்க. பொன்னாடை போர்த்தாத குறை. அவ்வளோ அருமையான நல்ல பரிசுகள், பாராட்டுகள் இவங்களுக்கு கிடைக்க போகுது. இவங்க செஞ்ச காரியங்கள் ஏதோ ஒரு பிளான் வந்து அவங்க இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நல்ல பலன்களை தந்திருக்கும். அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். அது திருமண முயற்சியா இருக்கலாம், புத்திரபாகியமா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், வியாபாரத்திற்கு பேங்க் லோனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்து இவங்க வீட்டு வாசல்ல தட்ட போடுது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போடுது. உத்தர நட்சத்திரம் முதல் பாதம். இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால இவங்களுக்கு அதில் முதல் பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. மேலும் இவங்க வந்து புது இடம் போகிறதுக்கு உண்டான, அதாவது வீடு மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு 70% நல்ல பலன்களை நிச்சயமா சொல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் மிக 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 அருமையான திறமைகள் கொண்ட, நல்ல அறிவு கொண்ட ராசிக்காரர்கள். இவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா இவங்க நல்லா இருப்பாங்களான்னு தெரியாது. இவங்க மத்தவங்களுக்கு உதவுவாங்க. ஏணி மாரி அவங்க மேலே ஏறுறதுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் நல்லா இருக்கும். நல்ல அருமையான சந்திரனோட பொசிஷன் நல்லா இருக்கு. சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த காதல் ப்ரொபோஷன்ஸ் சொல்லுவாங்க. ப்ரொபோஸ் பண்றேன் சார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாளா இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கொண்ட சந்திரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் 100% நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். உறவினர் நண்பர் வருகை ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான நாள்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு சாப்பாட்டில் என்னமோ தெரியல உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கமே, இது என்ன இது, இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இதை வந்து கொஞ்சம் மாற்றி செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. அடுத்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். நீங்கள் கொஞ்சம் சரியான நண்பர்கள் இல்லையோ அப்படிங்கிறது எங்களுடைய இது. இந்த தீய நட்பை வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஒதுக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே லேட்டாக நடக்கும். சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் இருக்கும். அகாலத்தில் சாப்பிடுவீங்க, சரியான சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு சுமாரான நாள்னு சொல்லலாம். பெரியோர் ஆசி இன்னைக்கு கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசி வந்து இன்னைக்கு உங்களை தேடி வரலாம், கனவுல வரலாம், இல்லை நீங்களே கூட இந்த மாதிரியான இடங்களுக்கு இன்னைக்கு போகலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து 60% நல்ல பலன்களை நிச்சயமா சொல்ல முடியும். துளாராசிக்காரர்கள் நீதி, நேர்மை, நியாயம் எல்லாத்துக்குமே வாதாடக்கூடியவர்கள், நல்ல நீதிமான்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் 6ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும். எதிர்ப்புகள் இவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள், அது செய்தொழில் வியாபாரத்தில் இருக்கலாம், காம்படிட்டராக இருக்கலாம். அவங்க வந்து இவங்க ஒரு ரேட்டுக்கு விற்பாங்க, அவங்க அதை விட கம்மியாக விற்பாங்க. இப்படிப்பட்ட அந்த மறைமுக எதிர்ப்புகள் இன்னைக்கு நிச்சயமாக குறைய போகிறது. நோய், கடன் எல்லாமே இன்னைக்கு வந்து அதுக்குண்டான நல்ல பாதைகள் தெரியக்கூடிய முக்கியமான நாள். இவங்களுக்கு இன்னைக்கு சித்திரை 3, 4 பாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சித்திர நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கு உங்களுக்கு. அதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. அது என்னன்னு நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டிய முக்கியமான நாள். சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் முழுமையான நட்சத்திரம் அது. அது வந்து இவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம்.
ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு யாருக்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்பாங்களாட்டுருக்குது. அந்த ஹெல்ப் இவங்க செய்யலைன்னா அதுக்காக என்னடா இது நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நமக்கு இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைதி குறைவான சில செயல்பாடுகள் இன்னைக்கு காணப்படுது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த ராசியில வருது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப அமோகமான நாள்ன்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா, இவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். சக்சஸ் ரேட் ஜாஸ்தி. எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். மகிழ்ச்சியான நாளு. மத்தவங்களுக்கு குடுத்து உதவுறதுல இவங்க சிறப்பானவர்கள். அது வந்து பணமா இருந்தாலும் சரி, உதவியா இருந்தாலும் சரி, டக்குனு இவங்க எதுவா இருந்தாலும் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் இவர்களுக்கு 65% நல்ல பலன்கள். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 5ல் இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ராசிக்கு 5ஆக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 5ஆக இருந்தாலும் அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்க சந்திரன் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வீகத்திலேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட தீர்ப்புகள் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கலாம். இல்ல வீட்டிலேயே பெரியவங்க உட்கார வச்சு நல்லபடியா பேசி, அது சம்மந்தமான ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. அதே சமயம் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து பேசி தீர்க்கலாம். பிரச்சனைகள் வந்து கண்டுக்காம விட்டுறலாம். அப்படி ஒரு வழி இருக்கு. கண்டுக்காம விட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு ஒண்ணும் தொல்ல பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. ஸோ வந்து இந்த 5ஆம் இட சந்திரனால வந்து மிக அதிகமான நல்ல பலன்கள் சொல்லலாம் அப்படின்றது ராசிக்கு. நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமான நாளுன்னு சொல்லலாம். மன உற்சாகம். அதனால நீங்க வந்து ரொம்பவும் நல்ல பல வேலைகளை ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. அனுஷ நட்சத்திரம். அனுஷமும் வந்து விசாகம், அனுஷம், கேட்டை 3மே வந்து இந்த விருச்சிக ராசியில் தான் வருது. இந்த அனுஷம் வந்து இன்னைக்கு வீண் முயற்சிகள், அதாவது முயற்சிகள் வந்து தேவையில்லாத முயற்சிகள்லாம் எடுத்து, அதனால சில வீண் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய முக்கியமான நாளா இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமா இருக்கும். இந்த மறைமுக எதிர்ப்புனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் எதிரின்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்க கூடவே இருப்பான். அதை இன்னைக்கு அடையாளம் காணக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். தனுசு ராசி வந்து ரொம்பவும் சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவோம். நாங்க உபய ராசின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓடி ஆடியும் வேலை செய்வாங்க, உட்கார்ந்தும் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் சந்திரன். 4ல் சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உறவினரால் மருத்துவ செலவுகள் கிடைக்கும். ஆகும். மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உறவினருக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சாதாரணமான நாள். அதே பணம் வந்து கொஞ்சம் அபாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா செலவு பண்றது நன்மையை தரும். யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க சார். நீங்க இது ஏதோ ஒரு பிரச்சனையில யாரையுமே நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட தான் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு 4 பாதமும் தனுசு ராசியில் இருக்கு. காரியங்கள் எல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். வெற்றின்னு சொல்லலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். மகப்பேறு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரப்போறது. போராட நட்சத்திரத்திற்கு செய்தொழில் வியாபாரம் ரொம்ப அமோகமான நல்ல லாபத்தை தரும். அது ரொம்ப உங்களுடைய சொந்த தொழில் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பீங்க. உத்தராட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து தூரதேச பயணம் அமையும். வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அனுகூலமான நல்ல நாள்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 75லேருந்து 80% நல்ல பலன்களை சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படிங்கிறது பழமொழி. அதனால வீட்டில் ஒரு மகர ராசியில் ஒரு குழந்தைங்க இருந்தாலே அந்த வீடு அவ்வளோ அமோகமா நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வஸ்திர லாபம், துணி வாங்குவீங்க. புதுசா நகை இது மாதிரியான காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமோகமான நல்ல நாள்னு சொல்லலாம். 3ஆம் இடமே வந்து தைரிய ஸ்தானம். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே, அதுக்கு என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் ஊரோரத்தில் நிலம். அதுவும் ஒரு 1/4 கிரவுண்ட் இல்ல 1/2 கிரவுண்டாவது நிலம் வாங்கி அவங்க தகப்பனார், தாயார் வீடு கட்டுவாங்க. அப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலோ, இல்லை எந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கிட்டாலும் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்க போறது. செய்தொழில் வியாபாரத்துல நல்ல தனலாபம் இருக்க போறது.
இந்த பொதுப்படையான பலன்கள் ஆண் மற்றும் பெண்களுக்கு சேர்த்து தான். ஒருத்தர் கேட்டார், என்ன சார் எல்லாமே ஆண்களுக்கு மட்டும் சொல்ல மாதிரி இருக்கு. இல்லை சார், இதே பலன்கள் அவங்க பிஸ்னஸ் லேடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல தனலாபம் உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பெண்களால் அனுகூலம் உண்டு. மேலதிகாரிகள் வந்து கூப்பிட்டு பெண் அதிகாரியாக இருந்தால் கூப்பிட்டு பாராட்டலாம். அப்படிப்பட்ட அருமையான நாள். திருவோண நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் செலவுகள் ஆகும். தேவையில்லாத செலவுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனால சிக்கன நடவடிக்கை உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நான் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மையை புகுத்திவிடும்லாம் சொல்லிட்டு நீங்க போய் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து வீண் அலைச்சலாக தான் முடியும். அதனால பார்த்து செய்யுங்க. அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து 1, 2 பாதம் திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு அக்கம் பக்கம் விரோதங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் மௌனம் காப்பது சிறப்பை தரும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 70% நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. கும்பராசிக்கு வந்து கும்பம் மாதிரி அவங்க அமைதியா இருப்பாங்க. எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. டக்குன்னு சேர மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி, ராசியிலேயே சனி வேற இருக்கு. அதனால இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்க வேண்டிய முக்கியமான நாளா இன்னைக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்னா, மனசு கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நாள். கும்பராசிக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு அலுவலக பணியால நீங்க வெளியில போக வேண்டி வரலாம். வெளியில சுத்திங்களாட்டு இருக்குது. அகாலத்துல சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பாடு டயத்துல இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சாதாரணமான நாள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்பவும் அமோகமாக சொல்ல முடியாது. விளையாட்டில் சாகசம் பண்ணுவீங்க. ஏதாவது இப்போ கேமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சாதனை பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு உஷ்டத்தால் ஜுரம் மாதிரியான காய்ச்சல், கட்டி, வாந்தி, மயக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இது சதய நட்சத்திரக்காரர்கள். இதே புரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3 பாதம் வந்து கும்பராசியில் இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு. ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உதவி பண்ண போறீங்க. உங்க மனசு சாந்தி அடைகிற மாதிரி ஒரு நல்ல பல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடக்க போறது. காரியங்கள் வெற்றி. நீங்க எந்த காரியங்கள் தொட்டாலும் இன்னைக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். புரட்டாதி நட்சத்திரமே குருவோட நட்சத்திரம். அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல குணங்கள் பிறவியிலே உண்டு. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் இன்னைக்கு நடக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு 65% நல்ல பலன்களை நிச்சயமா சொல்ல முடியும். மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்க ராசியிலேயே சந்திரனும் உட்கார்ந்துருக்கு, ராகுவும் உட்கார்ந்துருக்கு. சந்திரன் வந்து உங்களுக்கே தெரியும் மனோகாரகன். அது கூட இந்த ராகுங்கிற சர்ப கிரகம் உட்காரும்போது அதுக்கு பேர் வந்து சர்பதோஷம்னு பேரு. அந்த சர்பதோஷ அமைப்பு இருந்தால் திருமண தடை வரும், புத்திரபாக்கிய தடை வரும். இதை வந்து என்ன நீங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரங்களை நிச்சயமா தெளிவா சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து ஜென்மத்திலேயே சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க மாட்டீங்க. எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு குழப்பமான நிலைமை வரும். அது ராகுவோட இருக்கிறதுனால சரியான முடிவாக அமையாது. அதனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் ஆசிரியஸ் நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை இன்னைக்கு தரும். எல்லாத்துலேயும் வெற்றி. எந்த ஒரு காரியத்தில் இவங்க ஈடுபட்டாலும் வெற்றியினுடைய போக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதே திருமணம் கைகூடுறது, புத்திரபாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்க போறது. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் முழுமையான நட்சத்திரம் இந்த ராசியில் அமையுது. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க அடிப்படையில் சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஏன்னா அது சனியோட நட்சத்திரமா இருக்கிறதுனால அதை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தேவை. சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கு நிச்சயமா தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரங்களுடைய செலவு ஜாஸ்தியாக போகும் சார், சிக்கனமாக செலவு பண்ணுங்க சார், பண இழப்பு, தன நாசம்ன்ற மாதிரி வருது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து பெண் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அலுவலக பெண்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம். மகளிர் இந்த இந்த ரேவதி நட்சத்திரத்தை இந்த மகளிருக்கே கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு நல்லது சொல்லுவாங்க. அது வந்து எதிர்ப்பாளர் வந்து தப்பா நினைச்சுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நாளா இருக்கு. அதனால சுமாரான பலன்கள் தான் சொல்லலாம். மீனராசிக்கு வந்து மீன் போன்றவர்கள் தன்னுடைய குடும்பம்னு இருக்கக்கூடியவங்க வீண் பம்புக்கு எதுவும் போக மாட்டாங்க.
இருந்தாலும் இந்த நட்சத்திர பலன்கள் வயசுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் அவ்வளோ ஒண்ணும் குறிப்பிட்டு சொல்ற மாரி இல்ல. ஆக மொத்தம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 60லேருந்து 65% நல்ல பலன்களை சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.